தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 கோடி மக்கள் வந்துட்டு வாழ்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கலாச்சாரங்கள், அதாவது பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. அதன் நிலப்பரப்பும் எடுத்துக்கிட்ட அப்படின்னா பல்வேறு வகையான நிலப்பரப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி இதெல்லாம் இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு மொத்தம் 38 மாவட்டங்கள் வந்துட்டு இருக்குது. மொத்தம் 38 மாவட்டங்கள். அடுத்து மாநகராட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு 25 இருக்குது. அதுக்கப்புறம் நகராட்சியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 148 இருக்குது. அதுக்கப்புறம் பேரூராட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 490 இருக்குது. அதுக்கப்புறம் தாலுகான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 316 இருக்குது. அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 385 இருக்குது. அதுக்கப்புறம் கிராம ஊராட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12524 இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மொத்த மக்களவை தொகுதிகள் வந்துட்டு 39, சட்டமன்ற தொகுதிகள் வந்துட்டு 234. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக அதை வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணேன்.